காணவில்லை தேடி ஓட காலும் இல்லை பெருமுகம் காணவில்லை தேடி ஓட காலும் இல்லை கண்ணெதிர பார்த்த போது கை அணைக்க உரிமை இல்லை வாழ்க நீங்கள் வாழ்க வாழ்வின் இலக்கணமாக நான் உள்ளதை சொல்லட்டுமா ஊரறிய பாடட்டுமா நல்லவர்கள் வாழ வேண்டும் நன்மை எல்லாம் சூழ வேண்டும் பொன்மகளும் மன்னவரும் பெருவாழ்வு காண வேண்டும் வாழ்க நீங்கள் வாழ்க வாழ்வில் இலக்கணமாக நாட்டையும் நாட்டு மக்களையும் கண்ணிமையோடு பாதுகாக்க வேண்டுமோ அப்படி பாதுகாக்க தளபதி வினை ஒன்று கண்டெடுத்தேன் வீரர்கள் மீட்ட ஆசை வைத்தேன் வேறொருவன் சொந்தம் என்று மீட்டாமல் நிறுத்தி வைத்தேன் வினை ஒன்று கண்டெடுத்தேன் வீரர்கள் மீட்ட ஆசை வைத்தேன் வேறொருவன் சொந்தம் என்று மீட்டாமல் நிறுத்தி வைத்தேன் இன்று வரை தொட்டதில்லை கைவிரலும் பட்டதில்லை இன்று வரை தொட்டதில்லை கைவிரலும் பட்டதில்லை இன்னொருவன் மீது இது புதினயம் தான் கெட்டதில்லை வாழ்க நீங்கள் வாழ்க வாழ்வின் இலக்கணமாக வானத்திலே வெள்ளை நிலா பாரடி அது போல உந்தன் மாம மனசு தானடி வானத்திலே வெள்ளை நிலா பாரடி அது போல உந்தன் மாம மனசு தானடி என்ன வெறுக்காதடி மனசு தாங்காதடி என்ன வெறுக்காதடி மனசு தாங்காதடி உனக்காக உயிர் வாழும் ஜீவன் தானடி உன்னை போல பெண்ணு இங்கு யாரடி உன் அன்புக்காக இந்த மாமணி காதல் என்னும் கடலில் விழுந்து தவிக்கிறேன் நீ வீசும் வலையில் மாட்டி நானும் துடிக்கிறேன் காதல் என்னும் கடலில் விழுந்து தவிக்கிறேன் நீ வீசும் வலையில் மாட்டி நானும் துடிக்கிறேன் என்ன வெறுக்காதடி மனசு தாங்காதடி என்ன வெறுக்காதடி மனசு தாங்காதடி உனக்காக உயிர் வாழும் மாமன்னாரடி உன்னை போல லோப்பறிங்க யாரடி வேண்டும் என்றால் எந்த இன்பத்திலும் விட்டு அலை பிரிந்தாலும் அலை விட்டு கருத்து பிரிந்தாலும் அப்படி உன்னை பார்த்து என்ன எப்படி
நடந்து சொல்லிக்கொண்டு வருகிறேன். எப்படி வாழ போறேன் நானே நானே பாவி பாவி இந்த வேலூர் நாட்டிலே இந்த காட்டுக்குள்ளே இந்த வேலூர் நாட்டிலே காட்டுல வரவேண்டிய கருகவட்டி வீராசாமி என்று சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது பாருங்க, முதல் தரமாக ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணேன். சேத்பட்டு பக்கத்தில் பொருள் பக்கம் ராஜேஸ்வரி என்ற ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்துங்க. அப்படி நல்லா தான் இருந்தா தெருவில் ஐஸ் ஊத்து வந்தான். ஐஸ் அம்மாவை கேட்ட ஐஸ் வாங்கி கொடுத்தா ஐஸ்காரன் தள்ளி போயிட்டான். ரெண்டாவது தரமா ஒரு பெண்ணை பார்த்து கேட்டேன். எங்க தேவியாபுரம் பக்கத்துல குடிவிட்டாங்களே சத்யா என்ற ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்துங்க. ரெண்டாவது தரமா அவன் என்ன செய்து தெரியுமா, விறகு வட்டி லாரி ஏற்றும் போது லாரி டிரைவர் வந்த லாரி டிரைவர் தள்ளி விட்டார். ரெண்டாவது பாருங்க என்ன சேர்த்திய நிலைமை பார்த்தியா. மூணாவது தரமா ஒரு பெண்ணை பார்த்து கட்டினேன். எங்க திருவண்ணாமலை பக்கத்துல மங்கல் என்ற கிராமத்திலே வலைக்கை என்ற ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்தேன். மூணாவது தரமா மட்டும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் என்ன செய்திருப்பான், எங்க ஊர்ல திருவிழா செய்து சித்திரை மாதம் திருவிழா செய்து கூழ் ஊற்றி நாடகம் வச்சாங்க. வள்ளி நாடகம் பண்றது நாடகம் ஆடிச்சு. மாமா நான் நாடகம் பார்க்க போறேன் மாமா, நாடகம் பார்க்க போறேன் மாமா அப்படின்னு சொன்னான். சரி சின்ன பண்ணா இருக்காரு, சரி போயிட்டு வரணும்னு விட்டா இந்த வள்ளி நாடகம் பண்ற உரிமையாளரு அண்ணாதுரைக்கிறாரு பாரு, அவரு தள்ளி போட்டாரு. மூணாவது திறமை கட்டியும் சொல்லப்படாது போயிடுச்சு. என்ன செய்யுது, ஒன்றார் ஒருவரும் யாருமே இல்லாத இந்த காரியத்துல விறகு வெட்டி வீரசாமி வாழ்ந்துட்டு வரேன். அப்படி இருக்கும்போது அவன் ஏதோ ஒரு பெண்ணு அது கொண்ட போறாரு தெரிகிறது. பெண்ணு யாரா இருக்கா, சரி வர்றேன்.